विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। श्रीयपतिயான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய மூச்சு காற்றான வேதத்தை பிரமாணமாக உடைய சனாதனமான வைதீகமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ புண்ணிய க்ஷேத்திரங்கள். அந்த இடங்களில் போய் நாம் வசிச்சாலே சமஸ்த பாவங்களும் விலகி மனசுல உள்ள அழுக்கெல்லாம் அகன்று மனசானது நிர்மலமாக பரம பரிசுத்தமாக மாறும். அதுபோல் எத்தனையோ மகான்கள் அவர்களுடைய சன்னிதானத்தில் போய் அவர்களை நாம பார்த்தாலோ நம்ம அவர்கள் பார்த்தாலோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த தர்சனாதேவ சாதவாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நீ எத்தனை சாதனைகள் பண்ணி ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அதை மகான்களை பார்த்த மாத்திரத்தினால நீ அடைவாய். அத்தனை பலன்களும் உனக்கு ஏற்படும் அப்படின்னு இப்படி பல வகையில் உயர்வான ஒரு க்ஷேத்திரம் ரிஷ்யசிருங்கபுரம் என்று சொல்லக்கூடியதான சிருங்கேரிங்கிறது. விபண்டகர் அப்படின்னு ஒரு மகரிஷி தான் பிரம்மச்சரியத்திலிருந்து ஒரு காரணத்தினால நழுவினதுனால தனக்கு பிறந்ததான ஒரு குழந்தைய பரம பிரம்மச்சாரியா நைஷ்டிக பிரம்மச்சாரியா பரம தபஸ்வியா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வளர்க்கிறார். அவருக்கு ரிஷ்யசிருங்கர்னு பேர். சிருங்கம் அப்படின்னா கொம்பு, ரிஷி அவருக்கு சின்னதா 2 கொம்பு தலையில இருக்கும். அந்த விபண்டகரும் ரிஷ்யசிருங்கரும் வசிச்ச இடம்தான் ரிஷ்யசிருங்கபுரம். இன்னைக்கு சிருங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆதிசங்கர பகவத் பாதால் பாரத தேச யாத்திரை பண்ணும்போது அந்த சிருங்கேரியில துங்கபத்ரா நதி தீரத்தில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மணல்ல நல்ல கடும் வெயில்ல கர்ப்பிணியான ஒரு தவளை வெயிலால தவக்கலை. அதுக்கு ஒரு பாம்பானது கொடை பிடிச்சிருந்து வெயில் படாம நிற்கிறத பார்த்தார் அவர். இது ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது 2 ஜென்ம விரோதி. பாம்பு தவளையை சாப்பிட்டா சாப்பிடும், பார்த்தா சாப்பிடும். அப்ப இந்த விரோத பாவம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த க்ஷேத்திர மகிமை.
பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது அஹிம்சாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாகா அப்படின்னு ஒரு சூத்திரம். அஹிம்சை பூர்ணமா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விரோத பாவம் இருக்காது அப்படின்னு. அஹிம்சைங்கிறது அனுஷ்டானமா இருக்கக்கூடாது, சித்திக்கணும். அது சத்தியமோ அஹிம்சையோ மௌனமோ பிரம்மச்சரியமோ நாம கடைபிடிக்கிறதுங்கிறது ஒரு காலம். அது அதுவே பூர்ணத்துவத்தை அடைஞ்சுடுத்துனா சித்தின்னு பேர். அது அந்த சித்தி வந்துடுத்தும்னா அதுக்கு எதிர்மறையான காரியம் அங்க நடக்காது. சத்தியம் சித்திச்சுடுத்துனா அவனுக்கு முன்னாடி ஒருத்தனால பொய் பேச முடியாது. பொய் பேசணும்னு நினைச்சுன்னு வந்தாலும் அவன் மனசுல உள்ளதெல்லாம் உண்மையா வந்துடும். அது மாதிரி அஹிம்சை சித்திச்சதுன்னா அவனுக்கு முன்னாடி ஹிம்சை பண்ண முடியாது. பிரம்மச்சரிய நியமத்தோட இருந்து அது சித்திச்சுடுத்துன்னா அவர்கள் கிட்ட போனா காமங்கிற எண்ணமே வராது நமக்கு. இது மாதிரிலாம் சாஸ்திரங்கள் அந்த தபஸோட மகிமையை சொல்றது. அப்பேற்பட்டதான அஹிம்சை சித்திச்சதான தபோபூமியான சிருங்கேரியில சாரதாம்பாளோட ஆச்சாரியால் தங்கி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி இன்னைக்கு அந்த ஆச்சாரியாளுடைய வம்சம் கர்நாடகா முழுக்க பல கிளைகளாக பிரகாசிக்கிறது. அந்த சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் பல மகான்கள் அவதார புருஷர்கள், பகவானை சாட்சாத்காரம் பண்ணின மகான்கள். நரசிம்மபாரதி பெரிவாள்னு ஒரு மகான், அவர் காலத்துல தான் கடலங்குடி நடேச சாஷில் அப்படிங்கிற மகான் நவராத்திரி காலத்துல நடந்த வித்வத் சபையில கலந்துக்க சபை முடிஞ்சு பெரிவாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது வம்சவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திக்க பெரிவா சாரதாம்பாளை பார்த்து ஒரு பழத்தை எடுத்து கடலங்குடி நடேசாஷிங்கிற அந்த மகான்கிட்ட கொடுத்து, பத்னியும் நீனும் சாப்பிடுங்கோ, உனக்கு வம்சவிருத்தி ஏற்படும், பெண் குழந்தை பிறப்பா, சாரதான்னு பேர் வையனுக்கு, அவதார புருஷனை பர்த்தாவா அடைவா, லோகபூஜ்யனான மாப்பிள்ளை உனக்கு வருவா. எங்க பழந்தான் கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அந்த கடலங்குடி நடேசாஷிலுக்கு முதல்ல பெண் 3 பெண் அவருக்கு. முதல்ல பிறந்த பெண்ணு சாரதான்னு பேரு. அந்த சாரதாவை தான் சேங்காலிபுரம் உபன்யாச சக்கரவர்த்தியான குருவாயூரப்பனையும் புவனேஸ்வரியும் நேர பார்த்ததான சாட்சாத்காரம் பண்ணதான சப்தத்திலேயே பகவானுடைய ஒரு அனுபவத்தை பக்தர்களுக்கு கொடுத்ததான அனந்தராம தீட்சதரான எங்க தாத்தாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். எங்க பாட்டி, அது எங்க பாட்டிக்கு பேர் சாரதான்னு பேர். இது மாதிரி மகான்கள்லாம். அதுக்கப்புறம் சந்திரசேகர பாரதி பெரிவாள் அப்படின்னு இருந்தா. ஒரே சமயத்துல காஞ்சிபுரத்துல நம்ம பரமாச்சாரியார், சிருங்கேரியில மகா சன்னிதானம். இவா 2 பேருக்கும் சந்திரசேகர பாரதின்னு பேர். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 பேரும் ஒத்தர ஒத்தர் அப்படி மதிச்சா. நாம் அதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள். நமக்கு எல்லா ஆச்சாரியாலும் பூஜ்யர்கள். ஆதிசங்கரர் பரம்பரையில வந்த எல்லா ஆச்சாரியாலும் பூஜ்யர்கள். தர்மத்தை தான் செய்யறா, ஆஸ்திகத்தை தான் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்றா, பகவத் ஆராதனம் பண்றா, வைதிகமான தர்மத்தை பிரச்சாரம் பண்றா, வைதிகமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்றா. அப்படிங்கிறது அவ நமக்கு உபாதேயமா உள்ளவா தானே. நம்ம எடுத்துக்கணும், அவளை ஃபாலோ பண்ணணும், அவள் சன்னிவேசத்துக்கு போகணும், அவள் கடாட்சத்தை அடையணும். அப்பேற்பட்டதான ஒரு மகா அந்தர்முகமா இருந்தவர்கள் நம்ம பரமாச்சாரியால். நிறைய வெளியில வந்து வாரி வழங்கினார் கருணைய. இவர் உட்கார்ந்த இடத்திலேயே அந்தர்முகமா இருந்தாலும் அதே கருணையை வாரி வழங்கினார். இப்படி துல்லியாலா இருக்கக்கூடிய மகான்கள். அந்த சிருங்கேரியில ரொம்ப வருஷம் கழிச்சு தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ஆச்சாரியால. அந்த ஆச்சாரியர்களுடைய மகா சன்னிதானங்களுடைய ஒரு கிருபையினால
இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் ஒரு வாரம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் விதிவத்தா நடக்கிறது. பொதுவாக சப்தாகம்ங்கிறது வார்த்தை பிரசித்தம். ஸ்ரீமத் பாகவத சப்தாக பிரம்மசத்ராக்கிய மகாபிராயஷ்சித்த மங்கள கர்மா அப்படின்னு அதுக்கு பெயர். அது சத்திரம்னா யாகம், பிரம்மசத்திரம்னா காமியமான யாகம் இல்லை, ஞானப்பிரதமான யாகம். அது அப்பேற்பட்ட கர்மா மட்டும் இல்லை, மகாபிராயஷ்சித்த மங்கள கர்மா. எத்தனை பாபங்கள் பண்ணியிருந்தாலும் சப்தாக யஜ்ஞேன கலு புனந்திதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பேற்பட்ட சப்தாகமானது யதாவிதியா, பொதுவாக எல்லாருமே சப்தாகம் நிறைய லோகத்தில் அனுஷ்டானம் பண்ணுறா. அதுவும் நம்ம கிருஷ்ண பிரேமி அண்ணா காலத்தில் நிறைய பக்தர்களுக்கு இந்த பாகவதத்தை ருச்சி வரா மாதிரி பண்ணி பாகவத பிரச்சாரம் பண்ணி ஏகப்பட்ட பேர் புமான்கள் ஸ்திரீக்கள் எல்லாரும் பாகவத பாராயணம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வருது. அந்தந்த காலத்தில் ஒருத்தர் இருந்திருக்கா. எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்தோம்னா மாயக சிவராமகிருஷ்ணாஸ்ரீ ஒரு மகான் இருந்தார். அவர் பாகவதத்துக்குன்னே உள்ளவர். பாகவதம் தான் அவர்கிட்ட பாகவதம் கேட்டால் நூத்தட்ட கேட்கணும்னே தோணாது நமக்கு. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் 18,000 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறேன்னு இந்த புஸ்தகத்தை பிரித்து வச்சுட்டு அவர் பாகவதத்தை கேட்டுட்டே வந்தால் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டே வருவார். 18,000 ஸ்லோகமும் அத்துப்படியே வருது, அப்படியே அர்த்தம் சொல்லிட்டே வருவது. விசேஷமான இடத்துல விசேஷமான ஒரு அர்த்தம் சொல்லுவார். அப்பேற்பட்ட உத்தமர். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சேங்காலிபுர அனந்தராம தீட்சிதர் குருவாயூரப்பனை சாட்சாத்காரம் பண்ணி குருவாயூரப்பனுடைய சந்நிதியிலேயே பாகவத சப்தாகங்கள்லாம் பண்ணி ஆசேத்து ஹிமாச்சலம் பாகவத சப்தாகம் பாராயணம் பண்ணினவர். அதுக்கப்புறம் சுகபிரம்மம்னு ஒரு மகா பரமாச்சாரியால் வாக்குனாலேயே சுகபிரம்மம் அப்படின்னு சொன்னவர். அவரும் அப்படிதான் பாகவதம் சொன்னார்னா அப்படி சொல்லுவார். அவரை நான் நேர பார்த்துருக்கேன். சுகபிரம்மத்தை உபன்யாசங்கள்லாம் பண்ணி ஓரளவு வயசாகி ஓஞ்ச பிறகு சரீரம் தளர்ச்சி அடைஞ்ச உடனே அவரை கொண்டு வச்சிருந்தார் குருஜி ஹரிதாஸ்கிரி தென்னாங்கூரில். அப்போ நான் போயிருக்கும்போது என்னை ஏதோ பிரவச்சனம் பண்ண சொன்னால் எங்கள் அப்பா பண்ணினார், நானும் பண்ணினேன். என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்னா பண்ணுறேன் ஜவான்னு சொல்லி ஆத்துக்கு அழிச்சுன்னு போய் பாகவத புஸ்தகம் ஸ்ரீதரிய வியாக்கியானம் கிரந்த லிபியில் உள்ளது. இதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. புஸ்தகங்கள்லாம் அவுட் ஆஃப் என்னோட லைப்ரரியில் இருக்குது. அது அத்தனையும் 7 வால்யூ அப்படியே தூக்கி கொடுத்தா வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணா ஆலங்குடி பெரிவாள்னு ஒருத்தர் பிரவச்சனமும் பண்ணி பாராயணமும் பண்ணினா வெளியில் ஜாஸ்தி அவ சஞ்சாரம் பண்ணலை. அந்த ஆலங்குடி பெரிவாளை குருவாக ஏற்றுண்டு அந்த அதிஷ்டானத்தில் சப்தாகம் பண்ணும்போது பாராயணத்துக்கு போன அண்ணாவுக்கு ஆலங்குடி பெரிவாள் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி ஸ்ருதி கீதைக்கு வியாக்கியானம் பண்ணி இத்தியாதி விஷயங்கள்லாம் அண்ணாவனுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். பக்த கோலாகலன் வந்தால் பகவான் அண்ணாவனுடைய வாழ்க்கையில். அப்புறம் அண்ணாவனுடைய வாழ்க்கையே கோகுலமாக மாறி போயிடுத்து. பரநூரே பிருந்தாவனமாக மாறி போச்சு. அண்ணா எங்கே இருக்காலோ அந்த இடம் பிருந்தாவனம், பரநூறுனே இல்லை. அண்ணா எங்கே இருந்தாலும் அது பிருந்தாவனம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நித்தியோத்சவம் பவேத்தேஷாம் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் நாம் பார்த்ததில்லை. கதை சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து நித்தியப்படி நான் சொல்கிறத கவனித்து கேட்கணும். நான் ஒரு 10 நாள் கதை சொல்லுவேன், 4 நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன், 5 நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன், அப்புறம் திருப்பி கதை சொல்லுவேன். அப்படி கிடையாது. ஒரு நாள் மிஸ் ஆகாமல் நித்தியப்படி பிரவச்சனம் பண்ணிட்டு நித்தியப்படி மாலையும் கழுத்துமா இருந்து நித்தியப்படி பாயசத்தோட சாப்பிட்டவா 2 பேர் தான். ஒன்று சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், அப்புறம் கிருஷ்ணபிரேமி அண்ணா. ஆயுசு பரியந்தம் நித்தியம் மாலை, நித்தியம் பிரவச்சனம், நித்தியம் பாயசம்.
மங்களத்துக்காக சொல்கிறேன். இந்த மங்களமான வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதானே வேணும். இந்த பாயசமோ வடையோ அதுக்காக சொல்ல வரலனா, நித்தியப்படி பகவத் ஸ்மரணை. ஒரு நாள் கூட உபன்யாசம் பண்ணாமல் அண்ணா இருந்ததே கிடையாது. அந்தர்தானமானத்துக்கு 2 நாள் முன்னாடி உபன்யாசம். சாஸ்வதகம் சிவமச்சுதம் அப்படின்னு பரம வேதாந்தமா இப்படிலாம் அந்த மகான்கள்லாம் காண்பிச்ச வழியில தான் நம்மளை அழிச்சின்னு போறா. பாகவதம் தான் நமக்கு ஆசிரியம், பிரமாண சாஸ்திரம். பாகவதம் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆதேயம், எடுத்துக்க வேண்டியது பக்தி தான். அந்த பாகவதத்தை சப்த ரூபத்திலேயே பகவான் இருக்கிறதுனால அதை பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம். அதை கௌஷிக சம்ஹிதையில சொன்னபடி அது என்னன்னா, சூரிய பகவான் கோகர்ணனுக்கு உபதேசம் பண்ணின கிரமத்தில் இந்த பாகவத சப்தாகமானது சிருங்கேரியில் நடக்கிறது. யாருக்கெல்லாம் அதில் கலந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அவள் எல்லாருமே 21ஆம் தேதி ராத்திரி சிருங்கேரி வந்துடணும். டிசம்பர் 21 ராத்திரி, 28 மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் சப்தாகம் பூர்த்தி ஆகிடும். ராத்திரி அங்கேருந்து கிளம்புற மாதிரி வச்சுக்கலாம். எங்கிட்ட முன்னாடியே நாங்கள் இதில் வரும் நம்பர் வரும், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் அங்கே ரூம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ தான் ரூம் அலாட் பண்ணுவா. முன்னாடியே உங்களோட நம்பர் இதெல்லாம் இது பண்ணி. இதுக்கு ஒன்றும் பணங்கள்லாம் கிடையாது. இது 2 விஷயம் சொல்கிறேன். சப்தாகத்தை பண்ணுறது ஒரு பக்தர், நடக்கிறது மடத்தில், ரூம் தரது மடத்தில், சாப்பாடு போடுறதும் சிருங்கேரி மடத்தில் தான். அதனால் ரூமுக்கு தங்கறதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன உண்டோ அதை சிருங்கேரி மடத்திலேயே நீங்கள் கொடுத்துடணும். மடத்திலேயே நீங்கள் கட்டி பெரியவாளுக்கு காணிக்கையா, பூஜையா, பாத பூஜையா, பிக்ஷாவந்தனமா, என்னவோ உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஆனால் எங்கிட்ட பதிவு பண்ணி அலாட் பண்ணணும் ரூம், அப்போ தான் ரூம் கிடைக்கும். அது அதனால் பக்தர்கள் யாருக்கெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசை இருக்கோ அத்தனை பேரும் சிருங்கேரியில் வாசம், துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆச்சாரியாளுடைய சாரதாம்பாளுடைய சன்னிதானத்தில் வாசம். ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் நித்தியப்படி கார்த்தால 6 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் பாகவத மூல பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனம், சாரதாம்பாள் தரிசனம், ராத்திரி ஆச்சாரியாளுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜை, மகா சன்னிதானத்தினுடைய பூஜை, சன்னிதானத்தினுடைய தரிசனம் எல்லாம் சேர்ந்து அமையற மாதிரி ஏற்பாடு ஆகியிருக்கு. அதனால் எல்லா பக்தர்களும் இதில் கலந்துண்டு கோபாலகிருஷ்ணனுடைய, ஆச்சாரியாளுடைய, சாரதாம்பாளுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.